ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ். Thank you Holy Spirit. Thank you Lord. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்கன்னு சொன்னாரே. ஆண்டவரே, ஒரு விசை உம்முடைய பரிசுத்தத்தால நிரப்பும், எல்லாரையும் நிரப்பும். ஆண்டவரே, சிந்தையை நிரப்பும். ஹல்லேலூயா. செயலை நிரப்பும், இருதயத்தை நிரப்பும். ஒவ்வொருவரையும் அப்படியே அந்த பரிசுத்தத்தால நிரப்பும். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த, 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 பரிசுத்த. Thank you Holy Spirit. நீர் பரிசுத்த. Thank you, thank you. கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி. எல்லாரும் ஆமென். ஆவி நிறைவை நம்ம அனுபவிக்கணும். ஆவி நிறைவு அனுபவிக்கணும். நீண்ட நாட்களாய் உங்கள் வாழ்க்கையில இழந்த அந்த பழைய உறவுகள், அந்த பழைய மகிமையான அனுபவங்களை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்த அந்த மகிமையான உறவு, இழந்த அந்த மகிமையான தேவ பிரசன்னம், தேவ சமூகத்தை திரும்ப கர்த்தர் தருவார். இருதயத்தில் ஆசையோட கேளுங்க. இழந்து போன அந்த பழைய மகிமையை, லார்ட் ஆண்டவரே, அது திரும்ப எனக்கு வேணும். ஐ நீட் இட் பேக் லார்ட். எனக்கு அது திரும்ப வேணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. திரும்ப கட்டுகிறவர், திரும்ப தருகிறவர், திரும்ப 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 தருகிறவர், திரும்ப தருகிறவர். ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. Thank you, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை, ஒரு விசை பிள்ளைகளை மேல அளவில்லாம உங்க வல்லமையை ஊற்றுங்க. ஆமென். எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழியட்டும். எல்லா நாவின் கட்டுகளும் அருந்து போகட்டும். எல்லா சிந்தையின் கட்டுகளும் அருந்து விழட்டும். ஆமென். ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிரப்புங்க, நிரப்புங்க, பாத்திரத்தை நிரப்புங்க. ஆமென், ஆமென். எல்லாரையும். ஹல்லேலூயா. Thank you Lord. கிருபை தேவனே, கிருபை, 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 கிருபை. Thank you ஏசப்பா. Thank you அப்பா. Thank you. Hallelujah. Hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் ஜீசஸ், பிரசன்னம் ஜீசஸ், தேவ பிரசன்னம். உணர்ந்து சொல்லலாமா? பிரசன்னம் மாசாதாரா காபா ரிமஹா சந்தரா பௌஷபா தேவ ரிபானா கந்தரா பௌஷபா பிரசன்னம். Glory, 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 prasanna, hallelujah, prasanna, glory, prasanna, மகிமை, மகிமை, தேவ மகிமை,
தேவ மகிமை, தேவ மகிமை, பிரசன்ன தபௌஷம் தரபௌன தர்பியா கரலலலபா திமஹா சந்தரபௌஷா. Thank you Lord. Hallelujah, hallelujah. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. வசனம் கேட்க முடியாதபடி உங்களுக்குள்ள இருந்த தடைகள் உடைகிறது. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினால எந்த சத்ருவின் கிரியைகளும் எந்த விதமான ஆமென் வசனத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜெபிக்கிறோம், கடிந்து ஜெபிக்கிறோம், கடிந்து ஜெபிக்கிறோம், கடிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. விடுதலை, 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 விடுதலை. நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு தனிப்பட்ட முறையிலே அவர் பேசுவாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். என்னாகமம் 4:13. Numbers chapter 4 verse 13. பலிபீடத்தை சாம்பலார விளக்கி, சாம்பலர விளக்கி, அதின் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து, அதின் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து, பலிபீடத்தை சாம்பலர விளக்கி, remove the ashes from the altar. பலிபீடத்தில் இருக்கிற சாம்பலை விளக்குங்கள். பலிபீடத்தில் சாம்பல் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலிபீடத்தில் சாம்பல் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீ அகற்றி விட்டுதான் இரத்தாம்பரத்தை அதன் மேல் நீ போடு என்று ஆவியானவர் இங்கே சொல்லி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேருடைய வாழ்க்கையில பலிபீடத்தின் மேல சாம்பல் இருக்கிறது, குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அகற்றப்பட வேண்டிய சாம்பல்களை அகற்றாவிட்டால் அந்த சாம்பல் இருக்கிற வரைக்கும் இரத்தாம்பரத்தை உடுத்த முடியாது, இரத்தாம்பரத்தை அதற்கு மேல் போர்த்த முடியாது. சாம்பல் அகற்றப்பட்டால் தான் இரத்தாம்பரத்தை நாம் அதன் மேல் போர்த்த முடியும். எப்பேர் என்ற வார்த்தை சாம்பல் என்ற ஆஷஸ் என்ற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுது. எபிரேய வார்த்தை எப்பேர். எப்பேர் என்று சொன்னால் ஒர்த்லெஸ், பிரயோஜனமற்ற, பயனற்ற அவைகளை, அந்த பயனற்றதை, பிரயோஜனமற்றதை நாம் அகற்றிவிட வேண்டும் என்பது இதனுடைய பொருள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேத புத்தகத்துல நிறைய இடங்கள்ல சாம்பலை எடுத்து தலையிலே போட்டுக் கொள்வார்கள். யூதர்களுடைய பழக்கம், யூதர்களுடைய வழக்கம். எப்பெல்லாம் அவங்க ஜெபிக்கிறாங்களோ, தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது, அங்கே ஏமாற்றப்படும் பொழுது, தேசம் அழிவை சந்திக்கும் பொழுது, தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை கிடைக்கும் பொழுது, அவங்க சாம்பலை வாரி தலையில போட்டுக்கொண்டு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள், சாம்பலிலே உட்கார்ந்திருப்பார்கள். யோபு நண்பர்கள் யோபு தூரத்துல பார்த்து சாம்பலை அள்ளி அவர்கள் தலையில போட்டுக்கொண்டு அவர்கள் அங்கே உட்கார்ந்து அழுகிறார்கள், யோபுவோடு கூட புலம்புகிறார்கள். யோபு சாம்பலை போட்டுக்கொண்டு அமர்கிறார். இழப்பு. வேதம் சொல்கிறது, அங்கே தாவீதின் மகள் ஏமாற்றப்பட்டு விட்டால் தன் சகோதரனின் நிமித்தமாக சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு அவள் அங்கே போகிறாள். அது மாத்திரமல்ல, இப்படி சாம்பல்ல உட்கார்ந்திருந்த தேவ ஜனங்களை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நினிவேயினுடைய ராஜா சாம்பலிலே உட்கார்ந்து அங்கே ரெட்டுடுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். இப்படி சாம்பல்கள் அங்கே யூத ஜனங்கள் நாங்கள் ஒன்றும் இல்லை என்று எண்ணுவதற்கு அடையாளமாக, அவர்கள் தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக சாம்பலை அவர்கள் தலையிலே போட்டுக் கொண்டிருந்தார்கள். இது யூத ஜனங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலிபீடத்திலே இருக்கின்ற சாம்பலை நீ அகற்றி ஆக வேண்டும்.
அகற்றப்பட வேண்டிய சாம்பல். ஏன் அங்கே அந்த சாம்பல் இருக்கிறது? அந்த சாம்பலுக்கு பலிபீடத்தில் ஏன் இருக்கக்கூடாது, அது பலிபீடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு அங்கே சில காரணங்கள், சாம்பல் வந்ததற்கான சில காரணங்களை நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் பேசும் பொழுது பலிபீடத்தை குறித்து வேதத்தில் பல இடங்கள்ல நாம் படிக்கலாம். முதல் பலியை பலிபீடம் கட்டாமலேயே ஆபேல் செலுத்தினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு பூமி பரிசுத்தமான பூமி. எனவே அந்த பரிசுத்தத்திலே ஒருவேளை ஆண்டவர் அழிக்குவதற்கு முன்பாக தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பூமியானது அது பரிசுத்தமாக இருந்ததினாலே அவர் அங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தாமல் சாதாரணமாகவே அவர் பலி செலுத்தினார். ஆனால் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தின முதல் நபர் நோவா. நோவா என்ற அந்த தேவ மனிதர் அந்த பேழையிலிருந்து இறங்கி வந்த உடனே அவர் பலிபீடத்தை கட்டினார். ஏன்? அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்துவதற்கு அவர் அங்கே முன் வந்ததற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது, பலிபீடம் தான் பலியை பரிசுத்தப்படுத்தும் இடம். ஒரு பலியை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு பலிபீடம் தேவை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, பலியை பரிசுத்தமாக்கும் பலிபீடம் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். எனவே பலிபீடம் ரொம்ப அவசியமானது. பழைய ஏற்பாட்டு நாட்களோடு பலிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டு நாட்களோடு பலிபீடம் கட்டப்படுவது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இயேசு நமக்காக பிரதான பலியாக தன்னையே அவர் கொடுத்து விட்டதினாலே இன்றைக்கு பலிபீடம் கட்ட வேண்டாம், ஆனால் பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்துவதற்கு ஒரு பிராணியையோ ஒரு பறவையோ கொண்டு வர வேண்டாம், ஆனால் நம்முடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். இதுதான் பலியினுடைய அவசியம். வேதத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜீவ பலியாக சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் காலையில உங்களுடைய ஜப அறை ஒரு பலிபீடமாக மாற வேண்டும். உங்கள் ஜப அறை ஒரு பலி செலுத்துகிற இடமாக மாற வேண்டும். நீங்க எங்க முழங்கால முடக்கிறீங்களோ அது ஒரு பலிபீடமாக மாறும். நீங்கள் முழங்கால் முடக்கி ஜபிக்கிற இடம் அது ஒரு பலிபீடம். நீங்கள் ஒரு பலிபீடத்தை கல்ல வச்சு நீங்க அமைக்காம நீங்க ஜபத்தில் அமைக்கிறீங்க. நீங்க முழங்காலிலே ஒரு பலிபீடத்தை அமைக்கிறீங்க. இந்த நாட்கள்ல ஒன்றை கற்றுக்கொள்வோம். காலையில எழுந்து உங்கள் அவயவத்தை ஆண்டவருடைய கைகளில் கொடுத்து அந்த பலிபீடத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே இது எனக்கு சொந்தம் அல்ல, இனி உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நீங்க பலிபீடத்தில் உங்கள் அவயவங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடம் வேதம் சொல்லுகிறது அது தேவன் சந்திக்கும் இடம். பலிபீடம் தேவன் பேசும் இடம். பலிபீடம் நம்மை தேவனுக்கு கொடுக்கும் இடம். பலிபீடம் தேவனுக்காக நம்மை பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு இடம். பலிபீடம் தேவன் விரும்புகிறதை படைக்கும் இடம். தேவையில்லாததை கொண்டு போய் செலுத்துகிறது அல்ல, நமக்கு பிடித்தமானதை தேவன் கேட்கிறதை தேவனுடைய சமூகத்திலே வைப்பதுதான் பலிபீடத்தின் காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வேதத்தில் பலிபீடத்தை அமைத்ததற்கு பின்பாக ஆண்டவர் சொல்றாரு, அங்கே தகன பலி செலுத்தினதற்கு பின்பு அங்கே அந்த சாம்பல் பலிபீடத்தின் மேல தங்கும். சாம்பல் தங்கினதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை நம்ம உட்கார்ந்து அதை அகற்றி அதை சுத்தமாக்கி நாம் அந்த பலிபீடத்தை அடுத்த பலிக்கு ஆயத்தமாக்க வேண்டும். நிறைய நேரம் அந்த பலிபீடத்தில் இருக்கிற பலிகள் எரித்து முடித்த பின்பு சாம்பலை நாம் வாருவதே இல்லை, சாம்பலை எடுத்து வெளியே கொட்டுவதே இல்லை. ஆண்டவர் அதை அகற்றதான் சொல்லுகிறார். அதை அகற்றினாதான் ஒரு இரத்தாம்பரத்தை கர்த்தர் அங்கே நமக்கு தருவார். இன்னைக்கு இந்த நாட்கள்ல நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் கர்த்தர் ஒரு சிங்காரத்தை உங்களுக்கு தந்தருவாராக. சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரத்தை தருவாராக. நீங்க உங்க வாழ்க்கையில பலிபீடத்தை அமைக்க இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகத்திற்கு பைபிளை திருப்பிக்கோங்க. 20ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
24வது வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கலாமா? மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகும் சமாதான பலியாகும் செலுத்தும்படியாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானம், நான் என் நாமத்தை பாருங்க, பலிபீடத்தின் மேல பலியை செலுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறபடியினால் எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். நீ ஒரு கல்லை வெட்டி கொண்டாந்து செலுத்தாத. அவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார், பலிபீடம் பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு இடம். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அந்த பலிபீடத்தை அங்கே எப்பொழுதெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமம் அங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார், அங்கே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நிறைய நேரம் பலிபீடத்தில் நம்மளை வைக்கிற அந்த காரியங்களை கவனிச்சிங்கன்னா கர்த்தர் என்னத்தை கேட்கிறாரோ அதை செலுத்தி தான் ஆக வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார், ஆபிரகாமே இதோ அடியேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நேசகுமாரனை ஏக சுதனை நீ எனக்காக நீ மோரியா தேசத்துல நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் தகன பலியாக செலுத்து. ஆண்டவரே அது எனக்கு வேண்டுமே, உனக்கு வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும். ஆண்டவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் பலிபீடத்துல நீ வைக்கணும். ஆண்டவரே என்னால விட்டு கொடுக்கவே முடியாத ஒரு காரியம், அதுதான் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். எனக்கு நீ எதெல்லாம் விரும்புறியோ அதை பலிபீடத்தில் வை. என்னையும் உன்னையும் பிரிக்கின்ற ஏதோ ஒன்று இருக்கிறதே, அதை பலிபீடத்தில் வை, அதை தகன பலியாய் செலுத்து, அது எனக்கு வேண்டும். அங்கே தகன பலி செலுத்தின உடனே சாம்பல் இருக்கு பாருங்க, அவர் சொல்றார், அதை அகற்றிவிடு, அதை அகற்றிவிடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் பலிபீடத்தில் சாம்பல் தங்குகிறது? பலிபீடத்தில் இருக்கிற சாம்பலுக்கு என்ன காரணம்? ஒரு 3 காரியங்களை தேவன் எனக்கு அவர் வெளிச்சத்தில் கற்றுக் கொடுத்தார். உங்களோடு நான் அதை பகிர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய ஜெப வாழ்க்கையும் ரிவைவ் பண்ணுவாராக. முதலாவதாக, ஏன் பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் அகற்றப்பட வேண்டும்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராமுழுதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடையை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி. இங்க சொல்றாரு, பலிபீடத்தின் மேல இருக்கிற அக்கினியை அணைய விட்டுறாத, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அணைக்க இடம் கொடுத்துறாத, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா திரும்ப? பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு, காலைதோறும் அதன் மேல் கட்டைகளை போட வேண்டும். அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியில் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகல், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. எப்போதும் பலிபீடத்தின் மேல அந்த கட்டையை அடிக்க எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போ அணையுதோ அன்னைக்கு அதில் இருக்கிற சாம்பலை எல்லாம் அகற்றி வெளியே தள்ளணும். எரிந்து கொண்டிருக்கிற அந்த பலிபீடம் எப்பொழுது அணைந்து விட்டதோ அங்கே சாம்பல் அங்கே காணப்படும். முதல்ல எப்பெல்லாம் சாம்பல் இருக்கிறதோ ஒன்ன தெரிந்து கொள்வோம், பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு அணைந்து போய்விட்டது என்று அர்த்தம். பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு எப்பொழுது அணைகிறதோ சாம்பல் தங்கிவிடும். எரிஞ்சுகிட்டு இருக்கிற வரைக்கும் சரி, எப்பொழுது எரிகிறது நின்று விட்டதோ அன்றைக்கு அங்கே சாம்பல் இருக்கும். சாம்பலை ஏன் அகற்ற சொல்லுகிறார்? திரும்பவும் விறகை அடுக்க சொல்லுகிறார், திரும்பவும் கட்டைகளை அடுக்க சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜெப ஜீவியத்துல நெருப்பு அணைந்து போய் இருக்கும் என்றால், அணைந்து போன அந்த நெருப்போடு நீங்கள் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே சாம்பல் தங்கி இருக்கிறது. சாம்பலை அகற்ற ஆவியானவர் சொல்லுகிறார். சாம்பல் பலிபீடத்தில் இருக்கக்கூடாது. எடுத்து கொட்டணும், அதை எடுத்துடணும், ரிமூவ் பண்ணணும். நிறைய நேரம் நம்மளால தொடர்ந்து அந்த ஜெப வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாததுனால, ஒவ்வொரு நாளும் அந்த ஜெப ஜீவியத்தை வளர்த்து கொள்ள முடியாததுனால, ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்காததினால, நம்முடைய ஜெப வாழ்க்கை அந்த அனல், அந்த நெருப்பு அணைகிறதுனாலே நம்ம வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா? சாம்பல் தங்குகிறது. யாருக்கெல்லாம் சாம்பல் அந்த பலிபீடத்தில் காணப்படுகிறதோ, ஜெபம் என்ற அந்த அக்கினி அணைந்து போய்விட்டது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அணைஞ்சி. ஐயா, அந்த நெருப்பை எரிஞ்சி அணைஞ்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது எதை குறிக்க தெரியுமா? சாம்பலை பார்க்கும் போதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் நெருப்பு எரிந்தது உண்மை, ஆனா இன்னைக்கு அது அணைஞ்சு விட்டது. என்னைக்கோ ஒரு நாள் நெருப்பு எரிஞ்சது. ஒரு நாள் அப்படி இருந்தது. மணிக்கணக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதிகாலையில் ஆண்டவர் 3 மணிக்கு என்னை எழுப்பினார், 5 மணிக்கு என்னை எழுப்பினார். ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு சாம்பல் யார் யார் பலிபீடத்தில் காணப்படுகிறதோ அவங்கெல்லாம் பழைய காலத்துல அல்லது ஒரு காலத்துல நல்லா ஜெபித்தவர்கள். ஒரு காலத்துல ஜெபம் இருந்தது, நெருப்பு இருந்தது. ஒரு காலத்துல அந்த ஜெபத்துல ஒரு உயிர் இருந்துச்சு. ஒரு காலத்துல ஜெபிக்கும் பொழுது ஒரு அக்கினி இருந்துச்சு. ஒரு காலத்துல ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிமை இருந்துச்சு. ஒரு காலத்துல தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அங்கே தேவ பிரசன்னம் முழங்கால் படிறதற்கு முன்னால இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அது அணைந்து போய் விட்டதுனாலே சாம்பல் இருக்கிறது. சாம்பல் பழைய அனுபவத்தை குறிக்கிறது. சாம்பல் ஒரு காலத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள் என்பதனுடைய அடையாளம். சாம்பல் இன்னைக்கு பழைய நிலைமையிலே இல்லை என்பதின் அடையாளம். சாம்பல் ஒரு காலத்தில் இருந்த வைராக்கியத்தை தொலைத்து விட்டோம் என்பதின் அடையாளம். சாம்பல் பழைய காலத்தில் இருந்த அந்த வேகம் போய்விட்டது என்று அர்த்தம். சாம்பல் பழைய ஆவிக்குரிய அந்த அனுபவம், பழைய ஆவிக்குரிய வேகம், பழைய ஆவிக்குரிய அனல், பழைய ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை எல்லாம் தொலைத்து விட்டோம் என்பதனுடைய அடையாளம். இன்றைக்கு ஒருவேளை பழைய காலத்து அனுபவங்கள் எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து பேசி சொல்லி நீங்க ஒருவேளை அதை நினைத்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அது இல்லாமல் போய்விட்டதே. என்ன செய்ய போகிறோம்? திரும்ப கர்த்தர் அந்த சாம்பலுக்கு பதிலாக ஒரு அக்கினியை மீண்டும் உங்கள் பலிபீடத்தில் வைக்க விரும்புகிறார். நிறைய பேருக்கு பழைய அனுபவங்களை பேசுறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? அந்த காலத்துலலாம் பிரதர் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லும் போதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்துலலாம் நாங்க சர்ச்சுக்கெல்லாம் எப்படி ஓடணும், அந்த காலத்துலலாம் நாங்க எப்படி ஊழியம் செஞ்சோம், அந்த காலத்துலலாம் நாங்க என்னமா வாழ்னோம் தெரியுமா, அந்த காலத்துலலாம் நாங்க என்னமா ஆண்டவருக்காக ஓடணும் தெரியுமா, அப்படியே நாங்க நடந்து போவோம் பிரதர். அந்த காலத்துல அப்படி ஜெபித்தோம், அந்த காலத்துல அப்படி ஃபாஸ்டிங் இருந்தோம், அந்த காலத்துல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காலத்தில் அதை தொலைத்து விட்டார்கள் என்று அர்த்தம். நம்ம அந்த காலத்து கதையை பேசுறவங்க இல்ல. அன்னைக்கு விட இன்னைக்கு இன்னும் என் பலிபீடத்துல நெருப்பு அதிகமாயிருக்குன்னு சொல்லுகிற கூட்டமாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தர விரும்புகிறார். சில வயசானவங்க, கொஞ்சம் வயசுல மூத்தவங்க, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஓடினவங்களை கவனிச்சிருங்களா? அந்த காலத்துல எல்லாம் நாங்க என்ன திரும்ப பிரதர் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும் போது சொன்னார், நிறைய பேர் வாயில, நல்ல சபைக்கு போறவங்க வாயில கூட அந்த காலத்தை குறித்து பேசி அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த காலத்தை பேசுவதற்கான நேரம் இல்லை. நெருப்பை மறுபடியும் மூட்டுவதற்காக கர்த்தர் சொல்றார், உன் பலிபீடத்தில் இருக்கிற சாம்பலை நீ அகற்று என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப இந்த பகுதியில் லேவியராகும் 6ஆம் அதிகாரத்தில் 3 முறை கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நெருப்பு எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதாவது அல்ல, ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் அல்ல,
ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது மாத்திரமல்ல, தொடர்ந்து 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 ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த பலிபீடம் அதிகாலையில் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கணும், விறக போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த விறக போட போட அங்கே நெருப்பு எரிய 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 ஆண்டவர் சொல்றாரு, அந்த நெருப்பு இருக்க இருக்க அது நான் சந்திக்கிற இடமாக மாறும், நான் பேசுகிற இடமாக மாறும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற இடமாக மாறும், நான் உன்னோடு வந்து உன்னோடு வாசம் பண்ணுகிற இடமாக மாறும். தேவனுடைய பிள்ளைங்க யாரெல்லாம் பலிபீடத்தில் நெருப்பை பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் தேவனோடு நடக்கிறவர்களாக கர்த்தர் அவர்கள் அனுபவங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் இங்கே வசனத்தை கேட்கிற உங்களுக்கு தந்தருளுவாராக. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. விட்டு கொடுத்துறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ, ஒரு காலத்துல நல்ல ஜோமன்னே, ஒரு காலத்துல இருந்துச்சு அந்த நெருப்பு, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அது காணும். என் வாழ்க்கையில அந்த நெருப்பை பார்க்க முடியல, ஜெபிக்கும் போது அந்த நெருப்பை பார்க்க முடியல, அந்த ஒரு அனலை பார்க்க முடியல, குளிர்ந்து போன ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் சாம்பலை அகற்று. அதாவது தற்காலத்தில் இருக்கிற உன் தோல்வியை கர்த்தர் அகற்ற சொல்லுகிறார். அணைஞ்சு போன நெருப்பு சாம்பலை தான் உண்டாக்கும். அணைக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தார். அனல் மூட்டப்பட வேண்டும். அவர் சொல்றார், உன் ஆவியை அவித்து போடாதே. உங்கள் நெருப்பு, உங்க அக்கினி அணைஞ்சிடக்கூடாது. ஆவியை அவித்து போட்டுறாதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஆவி அணைஞ்சு போயிருக்கலாம், சும்மா ஜெபிக்கணுன்றதுக்காக முழங்கால் படியிடுற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கலாம். சர்ச்சுக்கு ஏதோ ஒரு காரணம் நோக்கம் இல்லாம அப்படியே சும்மா வந்துட்டு போற அனுபவமா இருக்கலாம். உங்க நெருப்பு அணைஞ்சு அப்படியே சாம்பல் குவிஞ்சு கிடக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய அனுபவத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு காலத்துல ஜெபித்தோம், ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்தோம், ஒரு காலத்துல நல்லா நான் ஊழியம் செஞ்சேன், ஒரு காலத்துல அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லுகிற எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? வேதத்துல அதனாலதான் எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார், உன் ஆதி அன்புல குறைவுபட்டு விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. உன் ஆதி அன்பிலே நீ தோல்வி அடைந்து விட்டாய். உன் ஆதி அன்பு, the first love. இன்னைக்கு கேட்கிற உன் ஆதி அன்பு எங்க? ஒருவேளை அந்த ஆதி அன்பை தொலைச்சிருந்தா இன்னைக்கு திரும்ப தேவன் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். ஆதி அன்புக்கு மறுபடியும் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். ஆதி அன்பு அணைஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த நேசம் நெருப்பை பார்க்கிலும் அது வலிமை மிக்கது. அப்படிப்பட்ட ஒரு நேசம் அணைஞ்சு போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் மறுபடியுமாய் அந்த நேச வைராக்கியத்தை, அந்த நெருப்பை அனல் மூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உணர்ந்துட்டா போதும், உணர்ந்துட்டா போதும். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா போதும், ஆண்டவரே ஆதி அன்பு எனக்கு திரும்ப வேணும், அந்த ஆதி மகிமை எனக்கு திரும்ப வேணும். வேதத்துல ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியில அனலாயிருங்கள். அனலாருங்க, அனலாருங்க. அந்த நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது, அனலாருங்க. உங்க அனல் போச்சுன்னா அங்க சாம்பலை பார்த்துடலாம். நல்லா ஜெபிக்கிறவங்க தைரியமா சொல்லலாம், எனக்கு சாம்பல் இல்லை, நெருப்பு இருக்குன்னு. ஜபம் குறைஞ்சிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு, வைராக்கியம் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம சொல்லலாம், இல்ல பிரதர் சாம்பல் தங்குதுன்னு சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். சாம்பல் இருந்தா நெருப்பு எரிக்க முடியாது, நெருப்பு இருந்தா சாம்பல் இருக்காது. ரெண்டுத்தையும் கர்த்தர் பிரிக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்க பலிபீடத்துல நெருப்பு தான் இருக்கணும், சாம்பல் அகற்றப்பட்டு ஆகட்டும். இயேசுவின் நாமத்துல எந்த சாம்பலுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அனலற்று போன ஒரு வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவாராக. அதனாலதான் சொல்றாரு, லவோதிக்கா சபைக்கு சொல்றார், நீ அனலும் இல்லாமல் எப்படி இருக்கிறா, குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெதுவெதுப்பு, நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சீக்கிரத்துல சாம்பல் ஆக போகுதுன்னு அர்த்தம். விடக்கூடாது, விடக்கூடாது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இங்க ஒருவேளை பிரதர் திரும்ப எனக்கு பழைய நிலைமைக்கு வருவேனான்னு தெரியல பிரதர் அப்படின்னா, நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சேலஞ்ச் பண்றேன். கர்த்தர் பேசினால் அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னவர் ஜீவனோடு இருக்கிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நெருப்பை இன்னைக்கு திரும்ப கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். திரும்ப அந்த நெருப்பை கர்த்தர் உங்க பலிபீடத்தில் காட்ட விரும்புகிறார். மறுபடியுமாய் அந்த பலிபீடம் நெருப்பினால் தகனிக்க போகிறது. ஆனால் சாம்பல் அகற்றப்பட கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் அகற்ற விரும்புகிறார். ஆனா அது அகற்ற வேண்டிய பொறுப்பை நம் கைகளில் கொடுக்கிறார். ஆமென். ஒரு ரகசியம் தெரியுமா? வாசிங்களே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 9:24.
அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. நல்ல கவனிங்க. இந்த பலிபீடத்தை கட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு. பலிபீடத்துல விறக அடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனா பலிபீடத்தின் மேல இருக்கிற கட்டையை அடுக்கிட்டீங்கன்னா, பலிபீடத்தை கட்டிட்டீங்கன்னா, ஒரே ஒரு நீங்க வேடிங்க பாருங்க, அதுல நெருப்பு கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வரும். யார் பத்த வைக்க போறா? விறக அடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுது, நெருப்பு மூட்ட வேண்டியது அவருது. நம்ம நெருப்பு மூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நெருப்பு மூட்டுனா நம்ம ஏதாவது வெளியில இருந்து எங்கேயாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்து அல்ல வத்தி பெட்டியை கொண்டாந்து நம்ம பத்த வைக்க ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் அவர்களா நெருப்பு மூட்ட முயற்சிக்கிறாங்க. நெருப்பு மூட்ட நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அந்த இருக்கிற நெருப்பை அணைக்காம பார்த்து கொள்வது நம்முடைய கடமை. விறக அடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நேரமும் ஜெப நேரத்துல எல்லாம் ஜெப வேளையில எல்லாம் போய் நம்மை படைக்கிறது நம்முடைய கடமை. கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க எண்ணங்களை, உங்க ஆசைகளை, உங்க விருப்பங்களை, உங்க வாஞ்சைகளை, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சமானது பலிபீடத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் அடுக்க வேண்டிய கட்டைகள் அதுதான். ஆண்டவரை காட்டிலும் ஏதோ ஒன்றின் மேல் உங்களுக்கு ஈர்ப்பு போகிறதா, அதை பலிபீடத்தில் வைங்க. தேவனை காட்டிலும் உங்க பிள்ளைங்களை அதிகமா நேசிக்க அந்த இருதயம் போதா, அதை கொண்டு போய் பலிபீடத்துல வைங்க. உங்களையும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் பிரிக்குதா, அதை கொண்டு போய் பலிபீடத்துல வைங்க. நம்ம வச்சு அந்த பலிபீடத்தின் மேல அந்த விறக அடுக்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது, அதை கேட்ட பொழுது அல்ல. ஜனங்க இன்னைக்கு கேட்கிறாங்களா பாக்குறாங்களா? ஜனங்க நெருப்ப கேட்கிறாங்களா பாக்குறாங்களா? பிரதர், ஒரு காலத்துல எப்படிலாம் நாங்க முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா பிரதர்? மணிக்கணக்கா நாங்க ஜெபம் பண்ணுவோம் பிரதர். அப்படியே மகிமை இறங்கி வந்துச்சு பிரதர் அப்படின்னு எல்லாம் இறந்த கால கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? பலிபீடத்தில் எரிந்த நெருப்பை ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தில் எரிகிற நெருப்பை ஜனங்கள் பார்க்க வேண்டும். நம்ம அனுபவம் யாரையோ ஒருவரை கேட்க வைப்பதல்ல, பார்க்க வைப்பது. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால முடக்கி ஜெபித்து பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுத்துட்டு நான் வெளியே போகும் பொழுது அந்த அனலை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் இரவும் பகலும் தங்கி இருந்து இறங்கி வரும் பொழுது அவருடைய முகத்தின் பிரகாசத்தை ஜனங்கள் கேட்கல, பார்த்தாங்க. கொடுமுடியில தேவனுடைய அக்கினி இறங்குவதை ஜனங்கள் அங்கே பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் அவ்வளவு மகிமையை, அந்த பயங்கரத்தை அவர்கள் பேசுகிறார்கள். கீழே இறங்கி வருகிற மோசே கிட்ட அவர்கள் என்ன நடந்துச்சு மேலன்னு சொல்லி கதை கேட்கல, நடந்த சம்பவத்தை பார்த்தார்கள். பலிபீடத்தில் இருந்த நெருப்பு கடைசியா என்னைக்கு எரிஞ்சது? சாம்பல் தங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை வருஷமா நம்ம பலிபீடத்துல சாம்பல் தங்கி இருக்கு? தங்கின சாம்பல்கள் எல்லாம் அகற்றப்படணும். அன்றைய பழைய அனுபவங்கள் சொல்லி சொல்லி அன்றைய வாழ்க்கையில அந்த குளிர் காய்கிறது போதும். ஆனா இன்னைக்கு அது ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கா மாறட்டும், அது ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸா மாறட்டும், அது ஒரு பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸா மாறட்டும், ஒரு நிகழ்கால அனுபவமாக அது மாறட்டும். நிகழ்கால அனுபவம், கடந்த கால அனுபவமாய், இறந்த அனுபவமாய் அல்ல, பழைய காலத்து அனுபவமாய் அல்ல. ஒருவேளை யாராவது அந்த காலத்துல அப்படின்னு சொன்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, இவங்க பழைய அக்னியோட இப்ப சாம்பல் அவங்க பலிபீடத்துல தங்கிருச்சு அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய அனுபவம் மாத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் என்னைக்கும் நாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வயசாகாது. அது முதுமை பெற 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 அனுபவம் மகிமையா மாறுமே தவிர பழைய கதை
கதையாக மாறாது. பிரதர், அந்த காலத்துல நாங்களாம் இளமையா இருக்கும்போது எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண தெரியுமா பிரதர்? இல்லைங்க, இன்னைக்கும் அதை விட அதிகமாக ஜெபிக்கவும் மகிமையின் மேல் மகிமை பார்க்கவும் அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. நான் நீங்க பாட்டியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அது இன்னைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால எங்க பாட்டிக்கிட்ட கேட்டேன், நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்றீங்களே, நெடு முழங்கால 90 வயசு 91 வயசுல நேர் முழங்கால் போட்டு அப்படி முக்காடு போட்டு அப்படி நின்னாங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ பாட்டி, நீங்க அவங்க டீச்சரா இருந்தாங்க, டீச்சரா இருக்கும்போதெல்லாம் எப்படி பாட்டி மத்தியானத்தில் ஜெபம் பண்ணுவீங்க? அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, ஆனா அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன். இப்போ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், அந்த ஜெப பழக்கம் நாளுக்கு நாள் வாழ்க்கையில் வழக்கமாகவே மாறிவிட்டது. அது வளர்ந்தது. கதையா மாறக்கூடாது, வளர்ச்சி அடையணும். என்னுடைய ஜெப வாழ்க்கை ஒரு கதையா மாறிடக்கூடாது, அது ஒரு நிகழ்கால அனுபவமாக. ஆசைப்படுங்க, நிகழ்கால அனுபவம். எல்லாரும் ஆசைப்படுங்க, நிகழ்கால அனுபவமா மாறட்டும் சுவாமி. ஓ ஹபாதரா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிகழ்கால அனுபவமா அது மாறட்டும். அன்னைக்கெல்லாம் போன வருஷம் நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? இந்த வருஷம் இல்ல, இன்னைக்கு போன வருஷத்தை விட அதிகமான மகிமையா மாறட்டும். அன்று நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புது நெருப்பு அவருடைய சந்நிதியில் இருந்து அந்த நெருப்பை கர்த்தர் அனுப்புவாராக. கடைசியா உங்க பலிபீடத்துல என்னைக்கு நெருப்பு வந்துச்சோ, கடைசியா என்னைக்கு அந்த மகிமையான அனுபவத்தை நீங்க சந்திச்சீங்களோ தெரியாது, உங்களுக்கு தெரியும். பர்சனலா என்னைக்கு கடைசி அந்த அனுபவம் அவருக்கும் எனக்கும் இருந்த அந்த நல்ல மகிமையான உறவு, அதை எத்தனை நாள் ஆச்சோ தொலைச்சி, எத்தனை வருஷம் ஆச்சோ தொலைச்சி, எத்தனை மாசம் ஆச்சோ தொலைச்சி, அது எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் அந்த சாம்பலை மாத்திரம் நீங்க அகற்றி, அந்த பழைய அனுபவங்களை அகற்றி புதிய அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார், தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவார். பலிபீடத்தில் அக்கினியை நீங்க திரும்ப பார்ப்பீங்க. கர்த்தர் பழைய அனுபவங்களை மாற்றுவாராக. எல்லா பழைய நிலைகளும் மாறட்டும், எல்லா பழைய கிரியைகளும் மாறட்டும். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. முதலாவது, அணைந்து போன நெருப்பு. சாம்பலியா இருக்கு. சாம்பலுக்கு காரணம் என்ன? நெருப்பு அணைஞ்சு போச்சு. நெருப்பு அணைய விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த நெருப்பை தந்தது தேவ சந்நிதி, தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துல போய் ஒருத்தவங்க தங்களை படைச்சிட்டாங்கன்னா அங்கிருந்து கர்த்தர் நெருப்பு அனுப்புவாரு. அது தேவன் அனுப்புகிற பரலோக நெருப்பு, பரலோக அக்கினி. இன்னையில இருந்து ஆசைப்படுங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அன்றே சோதரன், அன்றே சோதரன், அன்றே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாத்தையும் தர ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஒரு நெருப்பை பார்க்கிற வரைக்கும் உங்களை படைச்சுக்கிட்டே இருக்கணும். அன்றே என்ன தரேன், என் பிள்ளைகளை தரேன், என் ஆசைகளை விட்டு கொடுக்கிறேன், என் மாம்சத்தை விட்டு கொடுக்கிறேன், என் விருப்பத்தை விட்டு கொடுக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற இச்சைகளை விட்டு கொடுக்கிறேன். கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன நடக்கும் தெரியுமா? கொடுக்க கொடுக்க விறகு அடுக்க 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 சாம்பல் அகற்றப்படும். நெருப்பு தேவ சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வரும். நீங்க வெளியே வந்து சொல்ல வேண்டாம், ஜனங்க அதை பார்ப்பாங்க. முதலாவது, அணைந்து போன நெருப்பு. இரண்டாவதாக வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைத்தது இதுவே அடையாளம் என்றான். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. சரி, இங்க வாசிக்கிறோம், யெரொபெயாமினுடைய நாட்கள்ல, சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ உடைக்கப்படுகிறது. ரெகோபெயாம், சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் அந்த தேசத்தை அவன் அங்கே கையாளுகிறான். வடக்கு தெற்கு என்று இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்படுகிறது. இப்போ யெரொபெயாம் எங்கடா ஜனங்க போய் எருசலேம்ல பலி செலுத்த போயிட்டாங்கன்னா அங்க ரெகோபெயாம் பக்கம் சாஞ்சிருவாங்களேன்ற பயத்துல இவரே என்ன பண்றார் தெரியுமா? மேல ஒரு பலிபீடத்தை இவர் அமைத்து, இவர் ஒரு நெருப்பை மூட்டி, இவரே அங்கே ஒரு செயற்கை பலிபீடத்தை உண்டு பண்றார்.
அது தேவன் சொன்ன, தேவன் நியமித்த நியமனத்தின்படி நியமிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலிக்கு பதிலாக இவனே போய் பலிபீடத்திலே நின்று பலி செலுத்துவதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் அகற்றப்படாமலேயே ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. மேல ஒரு சாம்பல் குவியலும் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் ஒரு இளம் தீர்க்கதரிசி. யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறார். வந்து இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். எப்பா, யோசியான்ற ஒருவர் பிறப்பாம்பா. அவன் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வேட்டு. உங்க காரியத்துக்கு ஒரு முடிவு வரும். அதுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போறார். தேவனுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாறீங்கன்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதற்காக இந்த பெத்தேலுக்கு வந்த ஒரு இளம் தீர்க்கதரிசி சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. இந்த நீ செலுத்தியே இந்த பலிபீடம் வெடித்து அதில் மேல் இருக்கிற சாம்பல் கொட்டும். ஏங்க பலிபீடத்தின் மேல சாம்பல் வந்துச்சு? இருக்கக்கூடாதே, அகற்றப்பட வேண்டுமே. இது பலிபீடத்தினுடைய நியமனமாக தேவன் சொன்னதாச்சே. அந்த பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் கொட்டப்பட வேண்டும். ஆனால் இங்கே அந்த சாம்பல் பலிபீடத்தில் இருக்கிறது. பலிபீடம் வெடிக்க போகிறது. அந்த சாம்பல் கொட்டுண்டு போகும் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடிக்க அது சொன்ன மாதிரியே அது நடந்து விட்டது. 5வது வசனத்துல பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. பிரியமானவர்களே, இந்த பலிபீடத்தில் இருந்த சாம்பலுக்கு காரணம் அந்த பலிபீடம் அசுத்தம் கலந்த பலிபீடம். அசுத்தம் கலந்த பலிபீடம். முதலாவது சொன்னேன், அணைந்து போன நெருப்பு பலிபீடத்தில் இருந்தால் அணைந்து போன நெருப்பு சாம்பலை உண்டாக்கும். இரண்டாவது, சாம்பலுக்கு காரணம் அசுத்தம் கலந்து விட்டால் பலிபீடத்தில் சாம்பல் நிற்கும். ஏன் இது அசுத்தம் என்று சொன்னேன்? இவன் யாவே தேவனுக்கு பலி செலுத்தவில்லை. இவன் யாவே தேவனுக்கு பலி செலுத்தவில்லை. இவனே ஆசாரியர்கள் அப்பாயிண்ட் பண்ணுகிறார். இவரே ஒரு விக்கிரகத்தை கொண்டு வருகிறார். இவரே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இவரே பலி செலுத்துகிறார். இவரே அங்கே எல்லாவற்றையும் செய்து கொள்ளுகிறார். அப்படின்னா இது அசுத்தம் கலந்த பலிபீடம். தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார், வேதனைப்படுகிறார். வாசிங்க, எரேமியா 7ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். எனக்கு மனமடி உண்டாக, எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி, அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். நல்லா கவனிங்க. முதல் குறிப்புல சொன்ன அந்த நெருப்ப வைக்கிறது யாரு? எங்கிருந்து வரணும் அந்த நெருப்பு? நீங்க விறகதான் அடுக்கலாமே தவிர நெருப்பு தேவ சன்னிதானத்தில் தான் வரணும். ஆனா இங்க நடக்கிறது, ஆவியானவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். நீங்க உங்களை போய் தேவ சமூகத்துல படைக்காம, நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் ஒரு நாளும் தேவ சந்நிதியிலிருந்து நெருப்பை அனுப்ப மாட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளை படைக்கல, பலிபீடம் கட்டி தான் ஆகணும், கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், ஜெபம் பண்ணி தான் ஆகணும், எனவே நானும் வந்த நெருப்பு வந்த மாதிரி இல்லை, எனவே நானே 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசி மற்றவங்களை மாறி நானும் கொஞ்சம் ஒரு மாதிரியா, நானும் கொஞ்சம் அபிஷேகத்தில் நிரம்புற மாதிரி, கொஞ்சம் பழக்க தோஷத்துல அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு அனாயிண்டிங்ல குதிக்கிற மாதிரி கொஞ்சம் குதிச்சுட்டா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் ஓகே, இவங்களும் ஆவிக்குரியவங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். கடைசி ஜெபம் நடந்துட்டு இருக்குது. தேவனுடைய ஆவியானவர் பலத்த தன்னுடைய வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு அம்மா பயங்கரமா அபிஷேகத்தை நிரம்புற மாதிரி அந்நிய பாஷை பேசி பயங்கரமா அவங்க குதிச்சாங்க. ஆனா ஏதோ சம்திங், ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத ஆவியானவர் என்னை உணர்த்திட்டே இருந்தார்.
உடனே நான் ஜெபத்தை நிறுத்திட்டு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தில் அணைந்து போகட்டும். வார்த்தையை சொல்ல 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 அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த அசுத்தாவி மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு. உடனே அது கண்ணை உருட்டிட்டு அந்த அந்த குதிச்சது ஆட்டம் வேற மாதிரி மாறிட்டு, ஆட்டம் வேற மாதிரி மாறிட்டு. ஜோமணி கடைசியில் எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த அம்மாவுக்காக பாஸ்டர் ஜோமண்ண சொன்னார். ரொம்ப கரிசனையோடு இருந்தார் பாஸ்டர். ஏன்னு கேட்டால் சபையில் இருக்கிற ஒரு குழுவினுக்கு அந்த அம்மா தான் தலைவி. என்னன்னா வழக்கம் போல நம்ம மற்றவங்கள மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஜபிக்கலை, ஆண்டவரோட நடக்கலை, நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போய் பலிபீடத்தை கட்டி விறக அடுக்கிட்டு தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தப்பித்து கொள்ளும். ஆமென். பழக்க தோஷத்தில் வழக்கத்தின்படி அப்படியே ஏதோ டங்ஸ் 4 வார்த்தை எனக்கு தெரியும் பிரதர், எத்தனை வருஷமா நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கும் அவருக்கும் உறவு இல்லை, ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே அப்படியே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நானே நெருப்பை பற்ற வைக்க முயற்சிக்கிறேன் என்று அர்த்தம். தயவு செய்து நாம் நெருப்பை பற்ற வைக்க வேண்டாம். நெருப்பை பற்ற வைக்க வேண்டிய வேலை பணி கர்த்தருடையது. நெருப்பை கத்த வைக்கட்டுமா, நம்ம வைக்கலாமா? இங்க வாசிக்கிறோம், பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் என்ன பண்றாங்களா? நெருப்பு மூட்டுகிறார்கள். சரியா? அப்போ ஆண்டவருக்கு இது பிடிக்காத காரியம். இதுதான் அங்கே யெரொபெயாமின் நாட்கள்ல நடந்தது. இவரே விறக வச்சு இவரே நெருப்பை மூட்டி இவரே அதை ஏதோ பண்ண ட்ரை பண்றார். இது எப்போ தெரியுமா? ஆரோன் பிள்ளைகளுக்கு தான் நடந்துச்சு. ஆரோனின் பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. அந்த வசனத்தை வாசித்துலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, பைபிளை திருப்புங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாமா? Numbers chapter 3 verse 4. நாதாபும் அபியும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து நெருப்பு வரல. ஆனா நெருப்பு வரலனா ஜனங்க மதிக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க தெரியுமா? இவங்க வெளியிலிருந்து நெருப்பை கொண்டு வந்து அங்கே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நாதாவும் அபியும் ஏற்கனவே ஆரோன் தேவன் சொன்ன விதத்தின்படி செய்து அங்கே அந்த அக்கினியை தேவ சந்நிதியிலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் அவன் பிள்ளைகளாகிய நாதாவுக்கும் அபியுக்கும் பொறுமையும் இல்லை, பரிசுத்தமும் இல்லை, ஆயத்தமும் இல்ல. அவர் சும்மா பலிபீடத்தில் வந்து நிற்கிறாரு. நெருப்பை பார்க்க முடியல. ஜனங்களுக்கு முன்னால தங்களுடைய ஆசாரியத்துவத்தின் மேன்மையும் அந்த ஆசாரியத்துவத்தின் மதிப்பும் போய்விடுமோ என்ற பயத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து இங்க பத்த வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். இன்னும் ரிஸ்க் எடுக்கிறதற்கு பதில் நீங்க பத்த வைக்கிற நெருப்பை நிறுத்திட்டு விறக அடுக்கிற பொறுப்பை மாத்திரம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆரோனின் பிள்ளைகள் அங்கே செத்து போகிறார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே மாண்டு விட்டார்கள். ஆசாரிய ஊழியத்தை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களே பலிபீடத்திலே அந்த நெருப்பை மூட்ட முயற்சித்ததுனால அங்கே அவருக்கு மனமடிவை ஏற்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் 1 கொரிந்தியர்ல ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை அற்புதமா வெளிப்படுத்துறாரு. 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிற வழியில் வனாந்தர யாத்திரையில் நடந்த சம்பவத்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அவர் அங்கே அழகாய் சொல்லி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10:20, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனமில்லை. தேவனுடைய சமூகத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு வரும் பொழுது அந்த அக்கினி அது பேய்களுக்கு பலி செலுத்தும் போது மனிதர்களால் மூட்டப்பட்ட அக்கினி
ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு அந்த அக்கினியை பிடிச்சிட்டு வந்து உள்ள வைக்க கூடாது. உலகத்தின் காரியம் சபைக்குள் வந்துவிடக் கூடாது. உலகத்தினுடைய வேகங்களும் உலகத்தினுடைய இந்த எமோஷனலும் இந்த உலகத்திற்குரிய எந்த விதமான நூதனங்களும் சபைக்குள் வந்து விடக்கூடாது. சபைக்குள்ள உலகத்தினுடைய நெருப்பு இடம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது அது 100% அது தேவனுடைய நெருப்பாக தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்க பலிபீடத்துல சாம்பல் இருக்கும், பலிபீடத்துல சாம்பல் தங்கும். அவர்கள் பேய்களுக்கு பலி செலுத்தினார்கள். தேவன் கட்டளையிடாத நெருப்பு, தேவன் அருவருக்கிற நெருப்பு. நாம முயற்சித்து ஏதோ ஒன்று பண்ண முயற்சிக்கிறோம். நம்ம நெருப்பு அக்னியை பார்க்கறதுக்கு பதிலாக தேவனுடைய சமூகத்தில் அக்னியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு பதிலாக ஏதாவது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு நெருப்பு அல்ல, கர்த்தருடைய நெருப்பு தான் வரணும். தேவனுடைய அக்னி தான் பலிபீடத்தை தொடணும். இன்னைக்கு உங்களை பரலோகத்தின் அக்னி, பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற அந்த அக்னி தான் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடணுமே தவிர உலகத்தின் நெருப்பு மூட்டி உலகத்தால் ஏதோ ஒன்றை செய்து கொஞ்சம் உள்ள வந்து நானும் தேவனுடைய பிள்ளை அப்படின்றத காட்டுவதற்காக தேவன் சபையை வைக்கல. சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரும் உள்ள வரும் பொழுதே எல்லா அந்நிய அக்கினியையும் அணைத்து போட்டு அவைகளுக்குரிய காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்திற்கு வந்தால் கர்த்தர் தம்முடைய அக்கினியை உங்கள் மேல் வைக்க வல்லவராக இருக்கிறார். வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகத்துக்கு திரும்ப வருவோம். 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகள் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. பலிபீடத்துல பத்த வைக்கிறதற்கும் அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க. இரண்டாவது தூப வர்க்கத்திற்கும் அந்நிய அக்கினியை தான் கொண்டு வந்தாங்க. தூப வர்க்கத்திற்கும் அந்நிய அக்கினி, பலிபீடத்திற்கும் அந்நிய அக்கினி, ரெண்டும் தேவனுடைய அக்கினி தான் இருக்கணும். இன்னைக்கு உலகத்தோட உலகமா வாழ்ந்துகிட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள நானும் தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்னு என் சுபாவம் மாறாம, குணம் மாறாம, என் வாழ்க்கையில ஏதோ சில மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ளாம என்னுடைய பழைய அனுபவங்களோடு பழைய நிலைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் கிறிஸ்தவா, நானும் ஒரு சர்ச்சில் ஒரு ஆவிக்குரிய சபையில் நானும் ஒரு ரெகுலராக நான் போகிறேன், ஒரு சபையில் நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் சபைக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல், பழைய சுபாவம் மாற்றம் இல்லாமல் திரும்ப தேவ சமூகத்தில் அதே போல வந்து நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் அந்நிய பாஷை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அந்நிய அக்கினியோட வந்திருக்கோன்னு அர்த்தம். சுபாவம் மாறாம நானும் ஆவியில நிரம்பி துதிக்கிறேன், அடி ஜெபம் பண்ணி கையை உயர்த்தின அப்படியே டங்ஸ் எல்லாம் அப்படி சரளமா வருது பிரதர், ஆனா என் வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி இப்படிதான் வாழ்றேன் அப்படின்னா அது என்ன? அது அக்கினி, அந்நிய அக்கினி. உள்ள சாம்பல் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். ஆமென். சாம்பல் அகற்றுவது என்ன தெரியுமா? பண்புகள் மாறணும், குப்ப குணங்கள் வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க, கை உயர்த்தி. ஆமென், ஆமென், ஆமென். பொய் பேசுறது, கோவப்படுறது எல்லாம் மாறணும். சின்ன 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 விஷயங்கள் இதுதானே பிரதர், பரவாயில்ல, எல்லாம் அந்நிய அக்கினிகள் போகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. என் பலிபீடத்துல நான் என்னை படைக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற பெருமை, பொறாமை, விதண்டாவாதம், வாக்குவாதம், இல்ல இந்த கோபம், எரிச்சல், பொய் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தவறான எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் வெளியே போகணும்.
அதையோட கொண்டாந்து அதையும் சிந்தையில வச்சு அதையும் வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நான் எப்படி தெரியுமா, நான் மாற மாட்டேன், ஆனா பலி செலுத்துவேன், நான் மாற மாட்டேன். தேவ சமூகத்திலிருந்து அக்கினி இறங்காது. அக்கினி இறங்கலன்னு நம்மளாம் 4 வார்த்தையை பேசி ஏதோ ஒரு பாசாங்க செஞ்சுட்டு போலாம், பரவாயில்ல எனக்கும் அந்நிய பாஷை பேச தெரியும், நான் எத்தனை வருஷமா பேசுறேன்னு பிராக்டிஸ்ல பேசுறது அல்ல. நல்ல கவனிங்க, பிராக்டிஸ்ல பேசுறது அல்ல. தேவனுடைய பிரசன்னத்துல வரும் பொழுது ஆவியானவர் இறங்கி உங்கள் நாவை தொடணும். ஆவியானவருடைய அக்கினி உங்கள் நாவை தொடணும். அந்த தொடுதல்ல நீங்க பேசுறது அந்நிய பாஷை இல்ல. எனக்கு ஏதோ ஒரு சம்திங் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தெரியுதா, தேவனுடைய பிரசன்னத்தை போய் கதவை உள்ள பூட்டிட்டு அந்தரங்கத்தை பார்க்கிறவர்கிட்ட போய் உங்க அந்தரங்கத்தை திறந்து சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே என் அந்தரங்கத்தை ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரிப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் உணர்த்துகிறத நீங்க உடனே பலிபீடத்துல வைங்க. வேண்டான்னு சொல்லுங்க, அந்த காரியத்தை உங்களுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பலிபீடத்துல வைங்க, ஜெபம் பண்ணுங்க. நெருப்பை கர்த்தர் தருவா. அப்புறம் நீங்க பேசுற பாஷை இருக்குதே, அதிலே பக்தி விருத்தி உண்டாகும். அதுதான் பக்தி விருத்தி. என் குணம் மாறல, ஆனா நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்றேன், முயற்சிக்கின்றது அல்ல. பிசாசு குணத்தோட, பிசாசனுடைய சுபாவத்தோட, பிசாசனுடைய தந்திரத்தோட என் வாழ்க்கையில நான் பலிபீடத்தில் கொண்டாந்து நானும் நெருப்பை மூட்ட முயற்சித்தா அந்த நெருப்பு பேய்களுக்கு வைத்த நெருப்பு. அவர் என்ன அழகா சொல்றாருல்ல, கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடாத ஏதாவது இருக்குதா? கர்த்தர் கட்டளையிடாத, தேவன் அனுமதிக்காத, தேவன் அனுமதிக்காத, நீங்க அனுமதிக்காதது எனக்கு வேணாம். அது எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை எனக்கு விருப்பமானதா இருந்தாலும் பரவாயில்ல. ஓ ஜீசஸ், நீங்க அனுமதிக்காதது, நீங்க கட்டளையிடாதது எனக்கு வேண்டாம். Lord, I don't want anything which is not from you, Lord. ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து வராத எதுவும் எனக்கு வேண்டாம், வேண்டாம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்க கட்டளையிடாத அந்நிய அக்கினி, நீங்க கட்டளையிடாத எதுவும் எனக்கு வேண்டாம். என் வீட்டுக்குள்ள வேண்டாம், என் குடும்பத்துக்குள்ள வேண்டாம், என் பிள்ளைங்க வாழ்க்கையில வேண்டாம், என் மனைவி என் கணவர் வாழ்க்கையில வேண்டாம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பலிபீடம் தானே, கட்டை தானே, நெருப்பு தானே, அது தேவனுக்கா பேய்களுக்கா அப்படின்றத பார்க்கணும். அது யாருக்கு? காலையில எழுந்து கட்டப்படுகிற பலிபீடம் அது தேவனுக்கு உரியது. அந்த அக்கினி தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அங்கு அடுக்கப்பட வேண்டிய விறகு என் வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும். அதை தாண்டி ஒருவேளை அங்கே ஏதோ ஒரு நெருப்பு இருந்தால் அந்த பலிபீடத்திலே அந்நிய அக்கினி உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அசுத்தம் கலந்தது. வாசிங்க, என்னாகமத்துக்கு வருவோம். 26, என்னாகமம் 26 61வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 61வது வசனம். நாதாபும் அபியும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது, அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது செத்து போனார்கள். நம்ம பலிபீடம் தானே வைக்கிறோம் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு உடைந்து அங்கே ஒரு ஆவிக்குரிய மரணம் ஏற்படும், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் வரும். டெய்லி பலிபீடம் கட்டின மாதிரி இருக்கலாம், டெய்லி ஜெபம் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு ஆவிக்குரிய மரணம். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த அந்த உறவிலே விரிசல் தேவன் மாற்றுவாராக. எல்லா அந்நிய அக்கினிகளும் கர்த்தர் மாற்றுவாராக. எஸ், அணைந்து போகட்டும். ஆமென். அது அணைந்து போகட்டும். ஆமென். இன்னைக்கு சொல்லிருங்க, ஆண்டவரே நான் நெருப்பு வைக்க போறது இல்லை, இன்னையிலிருந்து நீங்க நெருப்பு அந்த பலிபீடத்துல கட்டளை எடுக்கிற வரைக்கும், உங்க சன்னிதானத்திலிருந்து அந்த நெருப்பு வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆமென். தேவ பிரசன்னத்துக்காக நான் அமர்ந்திருப்பேன். அவருடைய சமூகத்துல நான் தேவ அக்கினியை பார்க்கணும். ஹல்லேலூயா. கேட்கிற அனுபவம் அல்ல, பார்க்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. தேவன் நல்லவர். முதலாவது சொன்னேன், அணைந்து போன நெருப்பு. இரண்டாவது, ஏன் பலிபீடத்துல சாம்பல், அசுத்தம் கலந்த பலிபீடம். மூன்றாவதாக வாசிக்கலாமா? என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை திரும்ப வாசிங்க. என்னாகமம் 4:13. பலிபீடத்தை சாம்பலர விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து. மூன்றாவது, ஆண்டவர் அந்த பலிபீடத்தின் மேல இரத்தாம்பர
ரத்தாம்பரத்தை உடுத்த சொல்லுகிறார், ரத்தாம்பரத்தை விரிக்க சொல்லுகிறார், ரத்தாம்பரத்தால் அதை மூட சொல்லுகிறார். பர்பிள் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாதாரணமானது அல்ல, அது ஒரு ராஜாங்கத்தை குறிக்கின்ற ஒன்று, ஒரு அத்தாரிட்டியை குறிக்கின்ற ஒன்று. நம்ம பலிபீடத்துல நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் நீங்க பலி செலுத்திட்டு அந்த அக்கினியை பார்த்த உடனே என்ன நடக்கணும் தெரியுமா? சாம்பலோட வெளியே வரக்கூடாது, ரத்தாம்பரத்தோட வெளியே வரணும். ரத்தாம்பரத்துக்கு ஒரு 3 அற்புதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தேவனின் ஆளுமை. தேவனின் ஆளுமை. நீங்க பலிபீடத்துல இருந்து தேவ பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வரும்போது உங்க மேல தேவனின் ஆளுமை இருக்க வேண்டும். பர்பிள், ரத்தாம்பரத்தின் 2ஆம் அடையாளம் ராஜரீகம், ஒரு ராஜாங்கம். ஒரு ராஜாங்கம். நம்ம எப்படி மாறுறோம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பாளையத்துக்கு புறம்பா கிடந்த நம்மள, அந்தகார இருள கிடந்த நம்மள கர்த்தர் உள்ள கொண்டு வந்து ஆசாரியர்களாக அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து தேவன் நம்மள ஆசாரியராக ராஜாக்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 3வது நம்ம எப்படி மாறுறோம் தெரியுமா? தேவனுடைய சேவகர்களா மாறுறோம். அந்த அத்தாரிட்டி தராரு. பர்பிள். அதுல ஒரு மேன்மை என்னன்னா, ஆசாரியர்களுடைய அந்த அங்கியில வாசத்துல அந்த வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரலாமா? லேவியராகமம் 6, 10, 11 வாசிங்க. ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தை பக்கத்தில் கொட்டி, பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி, நீங்க பலிபீடத்தில் இருக்கிற சாம்பலை அகற்றின பின்பு உங்கள் வஸ்திரங்களை கழற்றி, வஸ்திரங்களை கழற்றணும். பின்பு வேறு வஸ்திரங்களை உடித்துக்கொண்டு, அந்த வேறு வஸ்திரம் என்ன தெரியுமா? அதுதான் ரத்தாம்பரம். நம்ம எல்லாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் ரத்தாம்பரம் உடுத்தலன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பழைய கதையை பேசிட்டு இருப்போம். நல்ல தேவ சமூகத்தில் அப்படியே இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு, எங்க பிரதர் என் நிலைமை மாற மாட்டேங்குது, நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்கிறேன். என்ன அர்த்தம்? என்ன உடுத்தல? ரத்தாம்பரம் உடுத்தல. வேறு வஸ்திரம் உடுத்தல. வேறு வஸ்திரம் ரத்தாம்பரம். நல்ல கவனிங்க. சாம்பலுக்கு ஒரு காலம் உண்டு, ரத்தாம்பரத்துக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். நீங்க பலிபீடத்துக்கு போறதுக்கு முன்னால சாம்பல் உடுத்தலாம், சாம்பல்ல கிடக்கலாம், சாம்பலை பார்க்கலாம், சாம்பலை தலையில மேல வாரி போடலாம். ஆனா பலிபீடத்துக்கு போயிட்டு உங்களை படைச்சிட்டு வெளியே வந்ததற்கு பின்பு கர்த்தர் உங்கள் அந்த சாம்பலை அகற்றி ரத்தாம்பரத்தால் உங்களை நிரப்ப கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ரத்தாம்பரத்தை கர்த்தர் உடுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் எத்தனை முறை பலிபீடத்தை சந்திச்சாலும் இன்னும் சாம்பலையே வச்சிருக்கிறாங்க, ரத்தாம்பரத்தை உடுத்தல. அதுக்கு காரணம் சாம்பல் அகற்றப்படவில்லை. ஏன்? பலிபீடத்திலே சாம்பல், அங்கே அசுத்தம் கலந்திருக்கிறது ஒன்று. அது மாத்திரமல்ல, அங்கே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அக்கினி அணைந்து விட்டது. 3வது, இன்னும் சாம்பலை அகற்ற நாம் விரும்பவில்லை. சாம்பல்லே உட்கார்ந்து பழகிருச்சு, சாம்பல்லே உட்கார்ந்து பழகிட்டோம். என்ன பண்றது? சாம்பல்லே அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். உங்களுக்கு சாம்பல் வேணுமா ரத்தாம்பரம் வேணுமான்னு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ரத்தாம்பரம் வேணும்னா சாம்பல் அகற்றுங்க. சாம்பல் இருந்துச்சுன்னா ரத்தாம்பரம் வராது. கர்த்தர் சொல்றார், சாம்பலை அகற்றி ரத்தாம்பரத்தால் பலிபீடத்தை மூட வேண்டும். ஆமென். இன்னைக்கு நீங்க சாம்பலோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் சாம்பலுக்கு பதில் ஒரு ரத்தாம்பரத்தை உடுத்த சொல்லுகிறார். ஆமென். ஒரு ரத்தாம்பரத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கலாமா? எஸ்தர் 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக. நல்ல கவனிங்க.
எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, இந்த ராஜ வஸ்திரம் தரிக்கும் போது ஆமான் சாகல. ஆமான் சாகல. ஆமான் சாகிறதுக்கு முன்னால என்ன உடுத்திட்டா? ஆனா இதுக்கு முன்னால எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது, நானும் என் தாதிமாரும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுவோம். யூதர்கள் உபவாசம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ரெட்டுடுத்தி சாம்பலை மேல போட்டுக்குவாங்க. ரெட்டுடுத்தி சாம்பலை போர்த்து கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு. தேவன் அந்த ரெட்ட கலைக்கவும் சாம்பலை அகற்றவும் தேவன் அழைக்கின்ற ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? பலிபீடத்துக்கு வா, பலிபீடத்துக்கு வா. நான் சாம்பலை போட்டுக்கிட்டு பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டேனா, பலிபீடத்தில் என்னை நான் படைத்தால், என் அவயவத்தை ஜீவ பலியாய் கொடுத்தால், என் ஆசைகளை என் விருப்பங்களை அங்கே அவர் சமூகத்திலே கொடுத்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பலிபீடத்தை விட்டு நான் வெளியே வரும்போது திரும்ப சாம்பலோடு வர வேண்டாம். சாம்பல் அகற்றப்பட்டு இரத்தாம்பரத்தால் அந்த பலிபீடம் மூடப்பட்டு அந்த பலிபீடத்துக்கிட்ட போயிட்டு வந்த என்னை கர்த்தர் இரத்தாம்பரத்தால் உடுத்து விட்டு வெளியே கொண்டு வருகிறார். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல சாம்பல்ல இருந்த எஸ்தர் இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இவள் இப்பொழுது ராஜ வஸ்திரத்தினுடைய கலர் இரத்தாம்பரம். இன்னொரு காரியத்தை சொல்றேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க, 3வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 4:3. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, சாம்பலை வாரி தலையில போட்டுட்டு அலறிக்கிட்டு வராரு இந்த மொர்தெகாய். சாம்பல்ல கிடக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா பலிபீடத்துக்கிட்ட போய் உபவாசத்தோட நீங்களும் ஃபாஸ்டிங் இருங்க, நாங்களும் ஃபாஸ்டிங் இருக்கோம் எஸ்தர் சொல்லிட்டா இல்லையா? இப்போ அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. எஸ்தர் 8:15 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும். அல்லேலூயா. என்னது? இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். பலிபீடத்துக்கிட்ட போய் ராஜாவை சந்திச்சுட்டு நீங்க வெளியே வரும் பொழுது என்ன உடுத்திருப்பீங்க? ராஜாவை சந்திச்சேன், ராஜாவோட பேசினேன், ராஜா என் கூட பேசினாரு, ராஜ சமூகத்துல போய் நான் வரேன் அப்படின்ற அந்த மனநிலையோடு நீங்கள் ராஜ வஸ்திரத்தோடு போவீங்க. நீங்க ராஜ வஸ்திரம் தரித்தவர்களா தான் போவீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டு சாம்பலை அகற்றி விட்டு போகும் பொழுது நீ இரத்தாம்பரம் தரித்தவனாய் போ. ஆசாரியர்களும் ராஜாக்களும் இரத்தாம்பரத்தை தரித்துக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? அவங்க ராஜ சமூகத்துல, ராஜாதி ராஜாவின் சமூகத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்னைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு சில காரியத்தை அகற்ற சொல்லுகிறார், திரும்ப நெருப்பு மூட்ட சொல்லுகிறார். பழைய அனுபவங்களை முடித்து புதிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர இன்றைக்கு உங்களை விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இன்றைக்கு ஒரு திருப்பு முனையை உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். அணைந்து போன உங்கள் நெருப்பு திரும்ப மூட்டப்பட போகிறது. அந்நிய அக்கினிகள் அணைந்து போக போகிறது. சாம்பல் அகற்றப்பட போகிறது. இந்த 3 காரியமும் யார் யார் வாழ்க்கையில நடக்குதோ அவங்க எல்லாரும் ராஜ வஸ்திரம் தரித்தவர்கள வெளியே போவாங்க. அதனாலதான் சொல்றாரு ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருவார். சாம்பலுக்கு
பதில் சாம்பலோடு வந்திருக்கலாம். சிங்காரத்தோட புறப்பட்டு போங்க. சிங்காரத்தோட ஆமென். தேவ சமூகத்தில் ஆமென், தேவன் என்னை சந்திச்சார் என்ற அந்த பலிபீடத்தின் அனுபவத்தை தரித்தவர்களாய், பலிபீடத்தின் அனுபவத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்த என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய கதைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் பழைய கதையை பேச போறது இல்லை. புதிய அனுபவத்தோட நான் புறப்பட்டு போக போகிறேன். புதிய கிருபையோட புறப்பட்டு போக போகிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில என்னுடைய அனுபவங்களை புதிதாய் மாற்றிவிட்டார் என்ற அந்த புது கிருபைகளோட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆசாரியர்களா, ராஜாக்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜனமாய், அவருடைய சொந்த ஜனமா கர்த்தரால் நியமிக்கப்பட்டுட்டோம். தலை குனிந்த நாட்கள் போதும், வெட்கப்பட்ட நாட்கள் போதும். ஆமென். தலை கவிழ்ந்த நாட்கள் போதும். கர்த்தர் தலை நிமிர செய்வார். ஆமென். ஆமென். நம்ம எரிந்து கொண்டே இருக்க போகிறோம். நெருப்பு அணைய போறது இல்லை. ஏன்னா அந்த நெருப்பை பற்ற வச்சது கர்த்தர் தான். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நெருப்பை கர்த்தர் பற்ற வைப்பாரு. நம்ம அணைச்சிடக்கூடாது. நம்ம அணைச்சிடக்கூடாது, அணைய விட்டுறக்கூடாது. என்னைக்கு கட்டையை போட மறக்கிறோமோ நெருப்பு அணையுதுன்னு அர்த்தம். நெருப்பு அப்படியே கொஞ்சம் அணையும் போது, நெருப்பு கொஞ்சம் இறங்கும் பொழுது திரும்ப அடுத்த கட்டையை உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட 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 அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கட்டையை போடுறதை நிறுத்திட்டா அது அணைஞ்சிரும். ரொம்ப நாளாக இருக்கலாம் கட்டையை போடுறது. கட்டையை போடுறது என்பது என் வாழ்க்கையில் இருக்கிற என் சுய சித்தங்களை போடுவது, என் ஆசைகளை போடுவது, என் விருப்பங்களை போடுவது, என்னுடைய மனதின் ஆசைகள், இச்சைகள், என்னுடைய சுய சித்தங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே என்னங்க ஆண்டவரே உங்க விருப்பம், உங்க இஷ்டம், எனக்குன்னு வச்சிருந்த எல்லாத்தையும் உங்க சமூகத்தில் கொடுக்கிறேன்னு படைக்க 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 அங்கே அக்கினியை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த விறகு அடுக்கிறத நிறுத்திட்டோம், சாம்பல் வந்துடும். தேவன் நெருப்பை கொடுக்கலையே, என்ன செய்யறது? சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்டிபிஷியலா ஒரு நெருப்பை பத்த வச்சிடலான்னு வெளியே இருந்து பத்த வச்சோம், சாம்பல். சொல்றாரு அன்னி அக்கினி வேண்டாம். மூன்றாவது, அந்த பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் இன்னும் அகற்றாம இருக்கிறதுனால தான் இன்னும் நம்முடைய கதை, பழைய கதை தொடர்கிறது. அகற்றுவோம், அகற்றுவோம். ரத்தாம்பரத்தை உடுத்திக் கொள்வோம். விசுவாசத்தோடு உடுத்திக் கொள்ளுங்க. ஆமென். விசுவாசத்தோடு உடுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் ரத்தாம்பரம் உடுத்தி நான் தேவனுடைய பிள்ளை, அதிகாரம் கொடுத்த தேவனுடைய பிள்ளை, எனக்கு கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து தேவ சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோட ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்வோம். உங்கள் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அணைய விட்டுறாதீங்க. ஜெபம் இல்லாமா? தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் நெருப்பை நான் அணைய விட்டதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக என் நெருப்பு அணைஞ்சிருக்கிறத நான் உணர்றேன். ஆண்டவரே, சாம்பலுக்கு பதில் ஒரு சிங்காரத்தை தருகிற தேவன். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி பழைய நெருப்பு கதையை சொல்லி, பழைய நெருப்பு கதையை பேசி, ஆமென், பழைய நெருப்பின் அனுபவத்தை நீங்கள் சொல்லி சொல்லி பழகி இருக்கலாம். வேண்டாம், அதை சொல்லது நாட்கள் போதும். அதற்கு பதிலாக சொன்னது போதும். அதற்கு பதிலாக இன்னைக்கு காண்பிப்போம், நெருப்பை காண்பிப்போம். நெருப்பை சொன்னது நாட்கள் போதும். அந்த காலத்தில் எங்கள் நாட்கள்லன்னு சொன்னதெல்லாம் நிறுத்திட்டு இன்னைக்கும் நான் அதை பார்க்கிறேன். ஆமென். உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வயசாகாது, அது முதுமை அதிகமாகும், அதிகமாகும், அதிகமாகுமே தவிர குறையாது. குறையக்கூடாது. குறைய விடாதீங்க, குறைய விடாதீங்க. தேவனுடைய அக்கினி, தேங்க்யூ லார்ட். இந்த மதியம் கர்த்தருடைய அக்கினி உங்களை தொட விரும்புகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடட்டும். ஆண்டவரே, பலிபீடம் அணைஞ்சு போச்சு. என் பலிபீடம் அணைஞ்சதை உணர்றேன். ரொம்ப நாளா என் பலிபீடம் அணைஞ்சிருக்கிறத நான் உணர்றேன். ரொம்ப நாளா என் பலிபீடம் ஆண்டவரே நெருப்பு இல்லாம அணைஞ்சு போயிருக்கிறத உணர்றேன். ஆர்டிபிஷியலா சில நெருப்பை மூட்ட நான் முயற்சி பண்ணிட்டேன். ஆண்டவரே, ஆர்டிபிஷியலா ஆண்டவரே நானே நாதாப மாறியும் அபியூவ மாறியும் வெளியிலிருந்து நெருப்பை பத்த வைக்க முயற்சித்துட்டேன். சாரி ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனி நான் அப்படி இருக்க விரும்பல அப்படி சொல்றவங்க, ஓ இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். உங்கள் ஆசைகளை, உங்க விருப்பங்களை, உங்க சித்தங்களை, உங்களுடைய மனதை, உங்களுக்கு பிடிச்சமானதை பலிபீடத்தில் வைக்கிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் திரும்ப ஒரு நெருப்பு தர விரும்புகிறார். ஓ, பழைய கதை வேண்டாம், பழைய அனுபவம் வேண்டாம். முன்னால் நடந்த எதையோ ஒன்றை
ஆமென். உங்க வாழ்க்கையில திரும்ப பேசி அதுல குளிர் காய வேண்டாம். இன்று 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 கர்த்தர் புதிய அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறார். புதிய கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். புதிய நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு ஆனா இந்த வார்த்தை நீங்க பேசும்போது எனக்குன்னு பேசுன மாதிரி இருக்குது. என் பலிபீடத்துல நெருப்பு அணைஞ்சி ரொம்ப நாளாச்சு என்னால உணர முடியுது. இன்னைக்கு வெறும் சாம்பல் தான் இருக்கு, சாம்பல் தான் இருக்கு. என் பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் அகற்றப்படாத வரைக்கும் என்னால ரத்தாம்பரத்தை உடுத்த முடியாது. ரத்தாம்பரத்தை உடுத்தணும்னா சாம்பல் அகற்றப்படணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு முன்னால என் பலிபீடத்துல ஒரு நெருப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் அதை பார்க்க முடியல பிரதர். எங்கேயோ ஒரு இடத்துல நான் சும்மா ரொட்டீன் பிரேயர் வழக்கம் போல போறேன், ஜெபம் பண்றேன், வந்துடுறேன். ஆனா சாம்பல் நிரம்பி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்குள்ள ஆவியானவர் பேசுறதை உணர்றேன். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ரொம்ப நாளைக்கு முன்னால அந்த நெருப்பை பார்த்தேன், இப்போ என்னால் பார்க்க முடியல. லார்ட், சம்திங் வென்ட் ராங். ஏதோ ஒரு தப்பு நடந்ததை நான் உணர்றேன். நானா பற்ற வைக்க முயற்சி பண்ணி கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வர அக்கினியை விட நானா வந்த உடனே ஒரு 4 வார்த்தையை பேசி நானும் ஆவிக்குரியவன்றதை காட்ட நினைச்சிட்டேன். வேணாம்பா, அப்படி நினைக்க விரும்பல, அப்படி வாழ விரும்பல. ஐ நீட் தட் ஃபயர் பேக் லார்ட். எனக்கு திரும்ப அந்த அக்கினி வேணும். வாயை திறந்து அழுது கண்ணீர் விட்டு எனக்கு அந்த அக்கினி வேணும், திரும்ப வேணும். நீங்க வெள்ளிய கேட்கல, பொண்ணை கேட்கல, காரை கேட்கல, பங்களாவை கேட்கல, நீங்க வேற எதையும் கேட்கல. நீங்க அக்கினியை தானே கேட்குறீங்க. அதுவும் தேவன் பரலோகத்திலிருந்து அந்த அக்கினி வேணும் தானே கேட்குறீங்க. அவர் தரணும் தானே கேட்குறீங்க. அந்த அக்கினிக்காக நீங்க ஆண்டவர் சமூகத்துல அந்த அக்கினிக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியம் சொல்வார். பலிபீடத்துல நீ அதை வை அப்படின்னு எதையோ ஒண்ணு உங்களையும் ஆண்டரையும் பிரிக்கிற, ஆண்டவரை விட நீங்க அதிகமா நேசிக்கிற எதையோ ஒண்ணு பலிபீடத்துல வையின்றார். நீங்க பலிபீடத்துல அதை வச்சா அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வைக்க வேண்டிய வேலை தான் எந்து, பற்ற வைக்கிறது அவர் வேலை. ஓ லார்ட், சென்ட் யுவர் ஃபயர் லார்ட். ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களுக்கு பிடிக்காததுனால நான் பலிபீடத்தில் வச்சிடுறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவனை விட யார் மேலேயோ ரொம்ப அன்பு வச்சிருக்கலாம். தேவனை விட உங்க பிள்ளைங்க மேல உயிரா நீங்க நேசிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்காக இந்த பலிபீடத்தில் வச்சிடுறேன். இயேசுவுக்கு பிடிக்காத, அவரை துக்கப்படுத்துகிற, ஆவியானவரை மனம் அடிவு பண்ணுகிற, அவரை அழ வைக்கிற ஏதோ ஒரு காட்சி, ஏதோ ஒரு பேச்சு என்னால் விட முடியல அப்படின்னு நீங்க சொல்றத பலிபீடத்தின் மேல விறகு அடுக்கிற மாதிரி அதை அடுக்குங்க. என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, ஆனா உங்களுக்காக அதை பலிபீடத்தில் வச்சிடுறேன். என்னால மன்னிப்பு கேட்க முடியல, தப்பு தான், ஈகோ இடிக்குது, தப்பா பேசிட்டேன், உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு அக்கினி வேணும் சுவாமி, லார்ட், எனக்கு அக்கினி வேணும், எனக்கு அக்கினி வேணும், எனக்கு அக்கினி வேணும், எனக்கு அக்கினி வேணும். I need that fire. நான் தேவ பிரசன்னத்துல பலிபீடத்துக்கிட்ட போயிட்டு விறகு அடிக்கிட்டு அக்கினிய பார்க்கணும். அக்கினி இறங்குனதா கேட்க கூடாது, பார்க்கணும்.
நான் பார்க்கணும். I want to see Lord. பார்க்கணும்பா. நானா நிறைய நாள் பத்த வச்சு ட்ரை பண்ணிட்டேன். நானா ட்ரை பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ண நாட்களுக்காக மன்னிச்சிருங்க. நான் மாம்சத்தில் பேசின அந்நிய பாஷை, மாம்சத்தில் ஏதோ முயற்சித்துட்டேன், மாம்சத்தில் ஏதோ பண்ணிட்டேன், மாம்சத்தில் அபிஷேகத்தில் நிரம்புற மாதிரி பாசாங்கு பண்ணிட்டேன். ஐ எம் சாரி டாடி, ஐ எம் சாரி டாடி. நானும் ஆவிக்குரியவான்றத மற்றவங்க பார்த்துக்கணுன்றதுக்காக நடிச்சிட்டேன். ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. சொல்லுங்க சொல்லுங்க, கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். சாரி 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 சாரி. அந்நிய அக்கினியெல்லாம் அகற்றிடுறேன், வேண்டாம். அந்நிய அக்கினி வேணாம், நானே அதை தூக்கி போட்டுறேன், வேண்டாம். ஒரு நெருப்பு கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இறங்கி வரட்டும். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு ரத்தாம்பரத்தை உடுத்த வைப்பார், ரத்தாம்பரத்தை உடுத்த வைப்பார். ஆனால் நீங்க அகற்றினால்தான் ரத்தாம்பரம் உங்கள் உடையாய் மாறும். ஆமேன். ஆளுமை, ராஜாங்கம், தேவனுடைய அதிகாரம், ஆமேன். இதற்கு சொந்தக்காரிகளாய் சொந்தக்காரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றணும்னா அகற்ற வேண்டியது அகற்றப்படட்டும். ஆமேன். உன்னை குறித்த பயமும் கெடியும் அவர்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். எப்ப தெரியுமா, எப்ப தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, அகற்ற வேண்டிய அந்நிய அக்கினிகள், அகற்ற வேண்டிய சாம்பல், அகற்ற வேண்டிய பழைய சாம்பல்கள், ஆமேன், பழைய அனுபவங்கள் மாறட்டும், மாறட்டும். அநேகர் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் விறகு அடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, விறகு அடுக்க அடுக்க வேணாம்பா, எனக்கு இது வேண்டாம், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் ஆசைகள், என் விருப்பங்கள், என் மனது, என் மாம்சம், என் இச்சைகள், எனக்குள்ள இருக்கிற ஏதோ சில பிடிவாதங்கள் பலிபீடத்தில் வைக்கிறேன் 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 வைக்கிறேன். அப்படி வைக்க 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 பலிபீடத்தில் வைக்க வைக்க தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேலும் அந்த பலிபீடத்தில் இருந்த ஆமென் ஆமென் அந்த அக்கினியை ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நிறைய பேர் கர்த்தருடைய அக்கினி தொடுகிறது. புதிய பாஷை, புதிய கிருபை, புதிய காரியம். ஏசாயாவின் கண்களை திறந்தவ இன்னைக்கு உங்க கண்களை திறப்பா. புதிய தரிசனம், புதிய கிருபை, புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அணைஞ்சு போன நிறைய பேருடைய நெருப்பு திரும்ப கர்த்தர் பற்ற வைக்கிறார். தேவ அக்கினி இறங்கிட்டா, தேவ அக்கினி இறங்கிட்டா என்னால உள்ள இருக்க முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, thank you Holy Spirit. Thank you Jesus, hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே.